பிக் பாஸ் பத்தி இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும், நெறைய நம்ம சோஷியல் மீடியால பார்க்குறோம். நீங்க இவ்ளோ நாளா சஸ்டெயின் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு வாட்டியாவது பிக் பாஸ் வாய்ப்பு வந்திருக்கா? நீங்க இல்ல எப்போ வாய்ப்பு வந்ததில்ல. நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனா. ஓகே, ஓகே. ஏன்னா விஜய் டிவின்றது என்னோட தாய் வீடு தான் அது. நான் அங்கேருந்து தான் வந்தேன். கண்டிப்பா. நான் வளர்ந்தது எல்லாமே என்ன வீட்ட விட அங்க தான் ஜாஸ்தி. ஓகே. நான் உள்ள வந்ததுலேருந்து. அண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன எப்படி வளர்த்துருக்காங்கன்றது தான் இன்னி வரைக்கும் நான் வெளியில போனா எவ்வளோ மரியாதையா இருக்கேன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அது ஏதோ ஒரு இடத்துல என்ன புஷ் உள்ள பண்ணல அவ்வளோதான். நம்ம அதுக்குன்னு அவங்கள தப்பு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் டிவியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், பிஸ்னஸ் தான் அது. ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓடுற குதிரை மேல தான் பந்தயம் கட்டுவோம். பந்தயம் கட்ட முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மள மாத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம் அப்படின்றது. இல்லை அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ரூட் வந்து கொஞ்சம் வேற. நம்ம இந்த பாப்புலாரிட்டி, ஃபேம் அது எல்லாத்தையுமே தாண்டி நான் செய்கிறது ரொம்ப கிராஃப்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வேணால் டைம் எடுக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக ஒரு நாள் ரீச் ஆகும். இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் சாங்கில் 30 செகண்ட் தான் ரீலாக மாறுது. ஒரு ஹூக் தான் உங்களை ஆட வைக்குது. பட் அந்த 4 நிமிஷம் சாங் சூப்பராக இருக்கும், வைரல் அது ஆகாது. ஆனால் இந்த ஹூக் ஸ்டெப்பு 15 நாளில் ஃபேட் அவுட் ஆகிடும். இந்த சாங் எப்போ வேணால் ரீச் ஆகும். அதுதான் நம்ம ஸ்கோப்பு.